அவங்க கேட்டதுல இருந்து நானும் சங்கீதாவை தேடிக்கிட்டு தான் இருக்கேன். அவ என் கையில சிக்கவே மாட்டேங்கிறான். ஆபீஸ்க்கும் வரதில்ல. என்ன பண்றதுனே தெரியல. அவ சரௌண்டிங்ல விசாரிச்சுட்டு தான் இருக்கேன். ஏதாவது தகவல் தெரிஞ்சா நான் கண்டிப்பா உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஓகே வருண், சாரி நாங்க உங்களை தொல்லை பண்ணிட்டோம். பரவாயில்லங்க. அப்புறம் பிரபா எப்படி இருக்காங்க? பாவம், அன்னைக்கு எல்லாம் கைமீறி நடந்துடுச்சு. ஆனா பிரபா நல்ல பொண்ணு. நல்லபடியா பாத்துக்கோங்க. அப்ப நான் வரேங்க. ஓகே. என்ன மகா, வருண் சூர்யா வந்து விசாரிச்சுட்டு போனாருன்னு சொல்றாரு. அக்கா, ஒருவேளை சூர்யா சொன்னது உண்மையா இருக்குமோன்னு எனக்கு தோணுது. நீ என்ன சொல்ல வர? இல்ல, அவர் சொன்ன மாதிரி எதையுமே பிளான் பண்ணி பண்ணலையோன்னு மனசுல ஒரு ஓரமா தோணுது. இது ஒரு நல்ல மாற்றம் தான். அதுக்காக நான் இதை அப்படியே விட மாட்டேன். சூர்யா அவர் மேல எந்த தப்பும் இல்லைன்னு நிரூபிச்சு ஆகணும். எதுவா இருந்தாலும் நான் அதுக்கப்புறமா முடிவெடுத்துக்கிறேன். அது சரி, வேதாளம் திரும்பவும் முருங்கை மரம் ஏறுது. நான் வேதனையில புலம்புறது உனக்கு கிண்டலா இருக்கா? சரி, வா போலாம்.